ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனை துதித்து பாட போகிறோம். ஆமென். சந்தோஷமா. ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்களேன். ஹல்லேலூயா. கம்பீரம்னா தெரியும்ல, ரொம்ப சோகமாக சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணிட்டார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லாமல், என் தேவன் எனக்காக இருக்கிறார், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கம்பீரத்தில் பாட போகிறோம். ஆமென். எல்லோரும்
கம்பீரம் தெரியலையே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலையும் பாடி நம்ம தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நல்லவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கர்த்தர் எப்போதுமே நல்லவர். எனக்கு சின்ன வயசில் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, ஏசப்பா எப்போவுமே நல்லவர், அவர் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. எப்படி? ஒரு ஃபார்முலா மாதிரி. ஏசப்பா நல்லவர், அவர் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார். ஏன்னா சில நேரங்களில் சோர்ந்து போகும்போது, ஏன் ஏசப்பா இப்படி பண்ணுறீங்க, என்ன ஏசப்பா அப்படின்னு தோணும் போது இது ஞாபகம் வரும். என் தேவன் நல்லவர், எனக்கு எந்த தீங்கையும் செய்யணும்னு அவர் நினைக்க மாட்டார். எனக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா அவர் ஏன் ரத்தம் சிந்த போகிறார்? ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவன் நம்ம சந்தோஷமாக அவரை துதிக்கணும்னு தானே ஆசைப்படுறாரு. ஆமென். சந்தோஷமாக துதிப்போமா? கர்த்தர் நல்லவர், துதிப்போம். அவர் கிருபை
பாட போகிறோம். ஆமென். ஏன்னா எப்போவுமே கவலைகளை ஒதுக்கி மறந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி கவலையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே பாட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்போவுமே ஒரு நாயை பார்த்துட்டு அந்த நாய் என்னை அடிக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிருக்கு, கட்டியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, பார்த்து பயப்படுவோமா? இல்லை, பயப்படக்கூடாது. பார்த்து சிரிச்சு என்ன பண்ணிட முடியும், நான் கட்டி தானே போட்டிருக்கோம், அப்படி தானே பார்ப்போம். ஆமென். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்மளை கவலைகள், நம்மளை எதெல்லாம் கஷ்டப்படுத்துது, எதெல்லாம் பயமுறுத்துது, அது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆமென். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக அவர் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த பாடலை பாடுவோம். சந்தோஷமாக களிப்போட சத்தமாக நம்ம உயர்த்த போகிறோம். ஆமென். ஆமென். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உற்சாகமாயிட்டீங்களா? பூஸ்ட் குடித்த மாதிரி ஆயிடுச்சா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் சமூகத்தில் எப்போவுமே உற்சாகமாக இருக்கணும். ஆமென். ஆமென். மீண்டுமாக இன்னொரு பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமென். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
நிற்போமா? எவ்வளோ இனிமே இல்லை தேவனை நம்ம துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும். ஆமென். மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், சமாதானம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எதை வேணால் டீல் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய மேகமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மழையாக இருக்கட்டும், அது எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதுன்னா சேதப்படுத்தாது. ஆமென். அது நம்மளை பார்த்து பயப்படுதோ இல்லையோ, நமக்குள்ளே இருக்க ஆவியானவர் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்பா, இது வரைக்கும் எங்கள் கூட நின்னீரே, அதுக்காக நன்றி தேவனே. அப்பா, இதுவரையிலையும் நாங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம்ப்பா. அப்பா, நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா. தேவனே, எங்களை கைவிட்டுட்டீரேன்னு நாங்கள் சொல்லியிருக்கலாம். தேவனே, எங்கள் மனசு கதறி இருக்கலாம்ப்பா. ஆனால் ஆவியானவர் நீர், எங்கள் தேவன் நீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, என் தேவன் நல்லவர். அவர் எனக்கு நல்லதை மட்டுமே செய்கிறார். என் தேவன் எப்பொழுதுமே நல்லவர். அவர் எனக்கு நல்லது மட்டுமே செய்வார். அப்பா, அதை நான் அறிந்து கொண்டு ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வர ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. என் ஆராதனை நாயகனே அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் மனசை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் தேவனே. இங்கே மேலே நிற்கிற நாங்கள், கீழே நிற்கிற அவங்கன்னு ஒன்றும் பிரிவு இல்லை தேவனே. நாங்கள் எல்லாரும் உமக்குள்ளே ஒன்று அப்பா. நாங்களும் உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா. உங்களை முழு மனசோடு ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விழி வெள்ளியே
போல நாங்களும் எங்களுடைய எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஊத்துறோம் அப்பா. என் கவலைகள் கஷ்டங்கள் அதெல்லாம் விட்டுருங்கப்பா. எங்க சந்தோஷத்தை உங்க காலடியில நாங்க வைக்கிறோம்ப்பா. எங்க சமாதானத்தை உங்க காலடியில நாங்க வைக்கிறோம்ப்பா. எங்க எல்லாமே நீங்க தானே. நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் ஆவியானவரே. என் அன்பு நீங்க தான்ப்பா, என் ஆசை நீங்க தான் ஆவியானவரே. அப்பா என்னை முழுசுமா நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோமா தேவனே. இது வரைக்கும் நான் பின்னாடி போயிருக்கலாமாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் பின்னாடி போயிருந்தீங்களோ நம்ம மனம் திரும்புவோமா தேவனே. நீர் எனக்கு வேணும்னு நம்ம சொல்லுவோமா. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ சாபங்கள், அதெல்லாம் தேவன் கண்ணுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் கண்ணுக்கு அது பெருசே இல்லை. தேவன் கண்ணுக்கு பெருசா இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரு. ஏன்னா தேவன் நம்ம அவ்வளோ பெருசா பார்க்கிறாரு. அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாரு. அந்த தேவனை நம்ம உயர்த்த போறோம். அல்லேலூயா. ஓரியா அந்தனமா ஷந்தனரா. என் பிரியமே என்று கூப்பிட்டீரே தேவனே, நீர் தானப்பா எங்கள் பிரியம். எங்க ஆசைலாம் நீங்க தான் ஆவியானவரே. மனசார பாடுவோமா. ஓர் அந்தனமா ஷந்தனமா. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே.
பார்க்க கிருபை செய்யும் தேவனே. நீர் பெரியவராக நாங்க பார்க்க கிருபை செய்யும் தேவனே. எங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் விட என் தேவன் பெரியவர் நாங்க சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்க மனசை உடைச்சு உங்ககிட்ட ஊத்துறோம்ப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்க காதல் நீங்க தான் ஆவியானவரே. நாங்க உங்களை நேசிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்க நேசிக்கிறோம் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம் ஆவியானவரே நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா. என் தேவனே நான் உண்மை நேசிக்கிறேன். இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன். எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. ஆவியானவரே இன்னைக்கு இந்த நாள் முதல் உமக்கிட்ட நான் ஓடி வரேன் ஆவியானவரே. ஐ ரிப்பென்ட் லார்ட். நான் மனம் திரும்புகிறேன் தேவனே. என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன். உம் சித்தமும் ஆவியானவரே உமக்காக வாழவும் எங்களை நாங்கள் பிரித்தெடுத்ததுக்காக நன்றி ஆவியானவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உம்மிடத்தில் வர நீங்க எங்களுக்கு போதும்பா. நீங்க எங்களுக்கு போதும் ஆவியானவரே. எங்க ஆசை நீங்க தான்ப்பா தேவனே. இந்த இடத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே. நாமம் மகிமைப்பட நாங்கள் வாழவும் உண்மையே பார்த்து நாங்கள் சந்தோஷத்தில் எங்கள் வாழ்க்கையை வாழ கிருபை செய்யும் ஆவியானவரே. நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை உம்மோடு வாழ கிருபை செய்யும் அப்பா. இங்கே வந்திருக்க உங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுன் ரத்தத்தால் மறைக்கிறேன் ஆவியானவரே. மனசில் இருக்கிற ஒவ்வொன்றும் நீர் அறிகிறீரப்பா. நீர் அவர்களை குணமாக்கும். காயங்களை கட்டுகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. காயங்களை கட்டும் அப்பா, குணமாக்கும் அப்பா. சீக்கிரம் எழுந்து நடக்க ஆவியானவரை கிருபை செய்யும் தேவனே. நாம மகிமைப்படுவதாக. எங்க ஒவ்வொருத்தரோட ஜபங்களையும் நீங்க கேட்கறதுக்காக நன்றி அப்பா. எங்க மனசை பாருங்கப்பா. எங்க மனசை பாருங்க ஆவியானவரே. உங்க கரத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஜபத்தையும் கேட்டதுக்காக உமக்கு நன்றி. அதை நீங்க ஆசீர்வதித்து எங்களுக்காக நிறைவேற்றுறதுக்காகவும் நன்றி அப்பா. எங்க தேவன், எங்க விசுவாசத்தை கனப்படுத்துற தேவன். உம்மை நம்புவோம் அப்பா. என்ன ஆனாலும் உம்மை நம்ப கிருபை செய்யும் பலன் தாரும் தேவனே. என்னாயுள் முழுவதுமே உம்மை தொழுதிடுவே. மனசார ஆயுள் முழுவதுமே உம்மை தொழுதிடுவே. நான் உம்மை தொழுதிடுவே. நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென்.